பார்த்தீங்கன்னா சூப்பரான மக்கானா. இந்த மக்கானா வந்து எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல, ஸ்பைசி மக்கானா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் வச்சு மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மக்கானா சைட் டிஷ் பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி மக்கானா வந்து ஒரு பேட்ச் வந்து நான் வந்து வறுத்து வச்சுட்டேன். ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த மக்கானா வந்து இதை மாதிரி தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கனால உங்களுக்கு நொறுங்கும். நொறுங்காத பட்சத்துக்கு ஏதாவது இப்போ கொஞ்சம் இது நான் வறுத்தனால உங்களுக்கு அந்த இது தெரியல. இல்லைனா எப்படி இருக்குன்னா செவக்குன்னு சொல்லுவாங்களே, மாதிரி சாஃப்ட்னஸாக சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் மக்கானால கொஞ்சோண்டி பட்டரோ மொத்தம் நெய்யோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சோண்டி சால்ட் ஆட் பண்ணி அவங்களுக்கு அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படியே கொடுத்துருங்க. குழந்தைங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நான் இப்போ 2 மக்கானாவையும் சேர்த்து நல்ல ஒரு ஆட்டம் மறுபடியும் நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதோடு சேர்த்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயிலையும் சேர்த்துப்பேன். நான் மக்கானா கம்மியாக வச்சுருக்கேன், அதனால் நான் அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உப்பு, உரப்பு, அந்த ஸ்பைசி தேவைங்கிறத நீங்கள் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இதோடு சேர்த்து நான் வந்து ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். நான் வந்து மிளகு சேர்க்கலை. மிளகு சேர்த்தா ஒரு சில பசங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்க, அதனால் நான் மிளகு சேர்க்கலை. நான் வந்து மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதோடு நம்ம அந்த கோட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், நான் உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த மக்கானால படுற மாதிரி கிளறி விடுங்க. அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு சொல்கிறேன், அதனால் நீங்கள் இருங்க எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லாவே நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்னவங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்பைசி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாப்கார்ன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே போல். பட் பாப்கார்னை விட இதுக்கு வந்து பெஸ்ட்டும் கூட. பசங்களுக்கு வெளியில் போய் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மெத்தடில். ஸோ இப்போ நான் நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கொட்டி வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சூடாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இதாகாது, பதத்துரும். அங்கே பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பியாக உடச்சி காமிச்சேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. பயங்கர எப்படி சொல்கிறது, பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் இது வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மூடி போட்டு நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் நான் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நமக்கு எப்போ தேவையோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு மூடு வரும்போது நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். மற்ற எதுவும் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சிலவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு, அந்த நேரம் நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஒரு சிலவங்க டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.